பாவத்துக்கு அடிமையாக்குகிறான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் அதை நம்ம சுவிசேஷத்துக்காக பயன்படுத்தணும். ஏன் ஆண்டவருடைய திட்டம் என்ன? மார்க் 16:15 இயேசு சொல்லுகிறார், நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை அறிவிங்க. அப்போ உலகெல்லாம் நான் எப்படிங்க போக முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல இருந்து கொண்டே உலகம் முழுவதுக்கும் சுவிசேஷம் சொல்லலாம். அதுக்கு தான் இந்த தொலைக்காட்சி, இப்போ இந்த சோசியல் மீடியா அதெல்லாம் நான் பார்க்குறோம்ல. ஒரு சின்ன சாட்சி சொன்னால் டக்குன்னு உலகெல்லாம் அது போயிடும். அப்போது நம்ம இது எதுக்கு பயன்படுத்தணும்னா சுவிசேஷம் நற்செய்தி அறிவிக்க பயன்படுத்தணும். அப்படி தான் நம்ம இயேசுடைய ஊழியத்தின் மூலமாக தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் அப்படி பல மொழிகளில், இப்போ பஞ்சாபி மொழியில், சிங்கள மொழியில், எல்லா மொழியிலும் நிகழ்ச்சிகளை கொடுத்து இதுக்காச்சும் இயேசுடைய கட்டளை, அவருடைய பிரதான கட்டளை சுவிசேஷத்தை எல்லாருக்கும் சொல்லுங்கள். நற்செய்தி சொன்னால் தான் அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நீங்கள் மாத்திரம் ஆசீர்வாதம் பெற்று இயேசு என்னை ரட்சித்துட்டார், ஆசீர்வதிச்சிட்டாரு, அற்புத செய்யறார் மகிழ்ந்திருப்பதற்கல்ல. இந்த சந்தோஷத்தை மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளணும். அதுக்கான வாய்ப்புகளை தேவன் தருகிறார். உங்கள் கையில் இருக்கிற செல்ஃபோனை வச்சே நீங்கள் எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்ல முடியுமே. அப்படி பயன்படுத்துங்க. பிசாசு அதிகமாக பயன்படுத்துகிறத கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகமாக ஆண்டவருக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டா சத்துருடைய கிரியைகள் முடக்கப்பட்டு போகும். அது பிசாசு அப்படி பயன்படுத்துகிறான், இப்படி பயன்படுத்துகிறான், தப்பானதெல்லாம் வருது போதுன்னு சொல்லி கொண்டதை விட நன்மையானது அதிகமாக அதில் செயல்படுத்த ஆரம்பிங்க. சாத்தானுடைய கிரியைகள் முடக்கப்பட்டு விடும். அதனால தான் நம்ம தீவிரமாக பல மொழிகளில் நிகழ்ச்சிகளை கொடுக்கிறோம். தினந்தோறும் விதவிதமான நிகழ்ச்சிகளை கொடுத்து இயேசுடைய வசனத்தை பரவ செய்து கொண்டே இருக்கிறோம். எவ்வளோ மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க, எவ்வளோ மக்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அது சந்தோஷம். அப்போ நீங்களும் சுவிசேஷத்தை அறிவிக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளணும். டைரக்டாக உங்களால் முடியலன்னா நீங்கள் எங்களை போல கர்த்தருடைய பிள்ளைகளோட இணைந்து, எத்தனை ஊழியர்கள் இந்த டிவி மினிஸ்ட்ரி செய்கிறாங்க, அவங்க கூட இணைந்து செயல்படுங்க. அவங்களுக்கு கை கொடுங்க, உதவி செய்யுங்க, ஜெபிங்க. அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்வதன் மூலம், நீங்கள் உங்களுடைய பணத்தின் மூலம் உதவி செய்யும் போது உங்கள் காரியமாக அவங்க வசனத்தை சொல்லுவாங்க. அவங்க மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அவங்க மூலமாக நீங்கள் ஊழியம் செய்வீங்க. அப்படி ஏதாவது ஒரு விதத்தில் சுவிசேஷத்தை எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்ல. இன்றைக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு நற்செய்தி சொல்லுங்கள். இயேசு எனக்கு செய்தார், உங்களுக்கு செய்வார். இயேசு எனக்கு விடுதலை கொடுத்தார், உங்களுக்கு தருவார். இயேசு எனக்கு சுகம் கொடுத்தார், உங்களுக்கு தருவார். ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். அதான் நற்செய்தி. நீங்கள் படிக்கிற இடத்துல, இருக்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல யாராவது ஒருவருக்கு அந்த இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துங்க. உங்களால் அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. செய்வீங்களா? இயேசுவே